அறம்தான். அந்த அறத்தை நீ கடைபிடித்து ஒழுகினால் உனக்கு எல்லா செல்வங்களும், எந்தெந்த செல்வம்? வளர்ந்து செல்வம், அறிவு செல்வம், கல்வி செல்வம், பொருட்செல்வம், கேட்க செல்வம், எல்லா செல்வம் உங்களுக்கு கிடைக்கும். எதை கிடைக்குதா? சிறப்பு ஈரும் செல்வமும் ஈரும் அறத்தும் மூன்று ஆக்கம் எவ்வளவு இருக்கு. இது இடைஞ்சலா இருக்கு. அதை கெடுத்து தான் சொல்றாரு. இன்னொரு பக்கம் சொல்றாரு, அறத்தில் மூன்று ஆக்கம் இல்லை, அதனை மரத்தில் ஊங்கில்லை கேளுன்றார். அறத்தின் ஆக்கம் இல்லை. அறத்தோட ஒரு சிறந்தது எதுவுமே இல்லை உலகத்துல. எதோட அறம் கடைப்பிடிக்கிறத விட உங்களுக்கு சிறந்தது எதுவுமே இல்லை. அதை மறந்தாரா அதை விட கேடு உனக்கு எதுவும் இல்லைன்றார். எதை மறந்தா? பொய் பேசுறது மறந்தா. பொய் பேசாம இரு, புறம் கோராம இருந்து, பின்னால பேசுறதுதான் நமக்கு அதிகம். முன்னால பேச பயிர் அடிப்பாங்க. அப்ப பொய் பேசாம இரு, புறம் கோராம இரு, பகை கொள்ளாம இரு, சண்டை போடாம இரு, வன்மம் காட்டாத இரு, பிறர் மனைவி மீது ஆசைப்படாம இரு, பிற உறவுக்கு ஆசைப்படாம இரு. இது மாதிரி இருந்தாதான் இதான் ஆக்கம். இது இருந்ததுன்னு வச்சுக்க, உனக்கு அறமாகி ஆக்கம் வந்து சேரும். சரி, இது கடைப்பிடிக்கலாம், கேடுதான் வருன்றார். என்ன வருன்றாரு? உனக்கு கேடு வரும். இதை கடைப்பிடிக்கணும். பொய் பேசக்கூடாது. பொய் பேசாததுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. என்ன அதிகாரம்? பொய்யே பேசாததுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. வாய்மை. பொய் பேசாத சொல்றது வாய்மை ஒரு அதிகாரம் வச்சு என்ன செஞ்சாரு? அழகா சொல்லிட்டாங்க. புறம் தூய்மை நீரானவன் அகன் தூய்மை வாய்மையால் காணப்படும். அப்போ பொய் பேசுறாங்க. இப்ப ஒவ்வொன்றும் வந்து அறம் தான் நமக்கு முக்கியம். இந்த அறத்தால் தான் நல்ல. அதற்கு அடுத்து என்ன சொல்றாரு பாரு, அதே ஒரு 4 அதிகா பாரு. ஒரு புறமே ஒன்றும் வகையான அறவனை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல்றார். ஒன்றும் வகையால் எந்த வகையினா நீ அறம் செய்யலாம் சொல்லுவாங்க. அறத்தொண்டி செய்யற, ஏதாவது அறத்தொண்டி செய்யலாம் நம்ம சொன்னா, அறத்தொண்டி செய்ய எங்க அப்பா நம்ம கோடிக்கான சம்பாதிச்சா வச்சுக்கிறாங்க அப்படின்னு. எதனா ஒரு அறம், ஏதாவது அறத்தொண்டி செய், நல்ல பணி செய்யலாம், நல்ல பணி செய்து எங்க அப்பா நம்ம லட்சக்கணக்கான சம்பாதிச்சா வச்சுக்கிறாங்க. அதான் வந்து ஒரு சொல்லிட்டார். என்ன சொல்ற? ஒன்றும் வகையால் அறவனை ஓவாதி செல்லும் வாயெல்லாம் செய்யாது. எந்த வகையினா நீ அறம் செய்யலாம். எந்த வகையில? நான் போயினே இருக்கிறோம், ஒரு கண்ணாடி இருக்குது, தூக்கி போடியாடுற, போயினே இருக்கிறோம், காலு கண்ணு படுது, அது ஓர கட்டி ஆடுறேன், போயிட்டே இருக்கிறோம், முள்ளு இருக்குது, நம்ம படுது, அடுத்தவங்க பட்டன் நீ அடிச்சானா நீ கெடுத்துடும். உடனே அந்த முள்ளு என்ன செய்யற? அதை அப்புறப்படுத்தி ஆடுறான். இதுதான் ஒன்றும் வகையா. எந்த வகைனா நீ செய்யலாம். 10 லட்ச ரூபாய் பணம் வச்சுட்டு அறக்கட்டளை நடத்தணும்ன்றது இல்லை, அது சண்டே சத்திரமா இருக்கும். 1 லட்ச ரூபாய் பணம் வச்சுட்டு நீ அறக்கட்டளை செய்தா அதுவும் பயன் இல்லை. எதுயா பயன்? எந்த வகையில அறம் செய்யலாம். ஒன்றும் வகையால் அறவரை போவாங்க. அப்படிதான் சொல்றாரு. எங்கனாலும் செய்யலான்றாரு. இந்த மண்ணில் பிறந்த அத்தமாஞ்சிய பெற்ற செய்யறேன், என்னால் முடிஞ்ச செய்யறேன். அங்க நான் பெரிய சமூக சேவை நான் சொல்லிக்கிறேன், பெரிய தமிழ் தோற்ற நான் சொல்லிக்கிறேன். என்னால் என்ன இயலுமோ அதை நான் செய்திருக்கிறேன். ஆனா பிறந்தது எங்க? இந்த மண்ணில. எங்க பிறந்தாலும் எங்கன்னா நீ செய்யலாம்தான். ஒன்றும் வகையால் அறவரை ஓவாதி செல்லும் வாயெல்லாம். செல்லுனா எங்கெங்க போயோ நீ அங்கெல்லாம் அந்த பணி செய்யலாம். இந்த ஊர்தான் எப்படினாலும் செய்யலாம், எந்த வகையினாலும் செய்யலாம். அதாவது உள்ளும் வகையான அறவனை ஓவாதி செல்லும் வாயெல்லாம் செய்யலாம். இந்த இடத்துல தான் செய்யறோம், இப்படிதான் செய்யறோம், இது கொடுத்தாலும் செய்வேன், அது கொடுத்தால தொண்டு செய்வதற்கு, அறம் செய்வதற்கு, அறத்தை பின்பற்றுவதற்கு பணமோ எதுவும் இல்லை. உனக்கு மனசுதான் தேவை. மனத்துக்கன் மாசிலன். அதான் ஆட்டுவல மனசு என்ன மனசு என்ன மனசு வள்ளுவருக்கு இதே வேற. அறத்து மொத்தம் சொல்லிட்டாரு. அறம் 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 போட்டு அறத்துல இருக்கிறார். அது எடுத்த மனத்துக்கன். அடுத்த மனசுல வந்து மனதுல வந்து மாசு இல்லாம வந்தாதே அதெல்லாம் செய்ய முடியும். அவர் சொன்னா உள்ளு வகையான அறவனை ஓவாது செல்லும் வாயெல்லாம் செய்யலாம். எந்த ஊர்ல பிறந்ததாலும் செய்யி, எந்த வகையிலாலும் செய்யி, எவ்வளவு எதுனாலும் செய்யனா அதுக்கு என்ன வேணும்? மன தூய்மை வேணும். மனத்துக்கன் மாசீலன் அனைத்து அறம் 40 நேரம் பெற. நீ மனசுல வந்து குற்றம் இல்லாம இருந்தா, மனதில் ஒரு தீய எண்ணம் இல்லாம இருந்தா எல்லா அறம் வந்து சேரும். என்ன அறம்? நமக்கு எந்த அறம் தானா வந்துடும். பொய் பேசாது, புறம் கூறாது, பகை கொள்ளாது, சினம் கொள்ளாது, எல்லா அறமும் நமக்கு வந்து சேர்த்துடும். எது இருந்தா மனசு சுத்தமா. அன்பு இருந்தா தானே நம்ம எது செய்ய முடியும். அன்பு இல்லை நம்ம எதை செய்ய முடியும்? கணவன் மனைவி கூட அன்பு இருந்தாதாங்க. இல்லை அன்பு குடும்பம் எப்படி இருக்கு நமக்கு தெரியாது. பிள்ளைக்கும் அப்பாவுக்கும் அன்பு இருந்தாதான்.
பிள்ளைக்கு அம்மாவுக்கு அன்பு இருந்தாலும் அன்புன்னு ஒண்ணு இல்லைன்னா நாமெல்லாம் இந்த மாதிரி உட்காந்து இருக்கவே மாட்டோம். ஏன்னா அதுதான் அவங்க சொல்ல. அப்ப அன்புக்கு என்ன அடையாளமா இருக்குது? மனம் வந்து மாசு இல்லாம இருக்கும். மனம் வந்து மாசு இல்லாம இருக்கும். மனத்துக்கு மாசிலன் அனைத்தரம் நாகுல நீர பிற. அதுக்கு அடுத்து ஒரு அறிவியல் குரல் சொல்றாரு. அழுக்காதே அவா வெகுளி இன்னா சொல் நாங்கும் இழுக்காது என்று தரம். அவர் ஒத்துல வள்ளுவர் ஏன் ஒத்துனா ஒவ்வொரு குரல் சொன்னா இவன் திருந்த மாட்டான் மனிதன். ஒரு குரல் சொன்னா மனிதன் திருந்த மாட்டான் சொல்லி ஒரு அதிகாரமே கொடுத்தார். அழுக்காரு ஒரு அதிகாரத்தை போட்ட அழுக்காராமை. அவன் ஒரு அதிகாரமே கொடுத்தா அவன் அறுத்தன்றாரு. ஐயா சொன்னாரு புலால் வருத்தம் தான் சொல்றாரு. புலால் அறுத்தம் சொல்ல திருவள்ளுவர். அப்படின்னா சாப்பிடுறதுனால சாப்பிட வைக்கிறதால தெரியல. அறுக்கிறதுக்கும் வெறுக்கிறதுக்கும் வேறுபாடு உண்டு. இப்ப அங்க புலால் மறுத்தன்றார். ஆனா அவ அவரை சொல்றாரு வெட்டி தள்ளுறான். அவ அருடான்றார். ஆசையே படாதுன்றார். பேராசி எதுக்கு அவங்களுக்கு? அப்போ பேராசிக்கு ஒரு அதிகாரம் கொடுத்தார். அவர் ஒத்துக்கல. ஒரு குரல் சொல்றா அழுக்காரு அவா வெகுளி இன்னா சொல் நாங்கும் இருக்காது என்று தரும். 45வது 5வது குரல் 35வது குரல். அவருக்கு ஒவ்வொரு குரலுக்கும் அவருக்கு ஒத்து வரல. ஒத்து வராதனால